ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம தால்ச்சா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் வாங்க. அதுக்கு 1/2 கிலோ கறி எடுத்துருக்கோம். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூனுக்கு தயிர், புளி தேவைக்கேற்ப, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் ஒரு நல்ல பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பருப்பு 1 கப்பு பருப்பு. ஏன்னா இவங்க 2 பேர் 3 பேருக்கு தான் செய்கிறதுனால 1 கப்பு பருப்பு நல்லா வேக வச்சுக்கலாம். காய்கறி உங்களுக்கு என்ன விருப்பப்பட்ட காய்கறி அதை போட்டுக்கலாம். மாங்காய், சவுசவ், உருளைக்கிழங்கு, கேரட்டு, கத்திரிக்காய் இருக்குது. இதை விட்டு நீங்கள் என்ன போடணுமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இருக்குது. உப்பு தேவைக்கேற்ப, கறி மசாலாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். வாங்க எப்படி தாளித்து விட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது 2-3 பேருக்கு செய்கிறதுனால கொஞ்சமாக இருக்குது. இதுவே நிறைய பேர் செய்கிறதுனால நீங்கள் காய்கறிலாம் 2-2 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இறைச்சி குக்கரை ரெடி பண்ணிக்கலாம். இறைச்சி குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரும்போது கட் பண்ணி வச்சுருந்த ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா முறுவலாக வரட்டும். நம்ம நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். அதோடு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா வதங்குற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா நம்ம வெங்காயம் தக்காளியை வதக்கி விடும்போது நல்லா நமக்கு கலர் கொடுக்கும். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு தான் வச்சுருக்குறோம். ஸோ எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தூள் உப்பு, கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதக்கி கொடுத்தோம்னா தான் நல்ல டேஸ்ட் நமக்கு ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருந்தோம். அதை ஆட் பண்ணி அந்த எண்ணெயோடையே நம்ம வதக்கிக்கலாம். அதோடு மிளகாய்த்தூள் வச்சுருந்தோம். 1 டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள். இதுவும் காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள் எல்லாம் ஆட் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வேணுனாலும் நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் நல்ல கலர் கொடுக்கும் நமக்கு தால்ச்சாக்கு. அதோட நம்ம எடுத்து வச்சுருந்த கறியையும் போட்டுடலாம். மிளகாய்த்தூளோடு நம்ம மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் 2 ஒன்றா போட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கறியையும் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசிலுக்கு நல்லா இதை வேக வச்சுக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன பீசஸ் தான் நமக்கு இறைச்சி, அதனால் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ காய்கறி, பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதி விடலாம். இப்போ காய்கறி போட்டு காய்கறியும் வெந்துடும். பருப்பு ஏற்கனவே நம்ம வேக வச்சது தான். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிப்போம். இது உங்களுக்கு கல்யாண தால்ச்சா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ கல்யாணத்தில் மோஸ்ட்டாக இப்படி தான் செய்வாங்க. இது இல்லைனா உங்களுக்கு தனியாக நீங்கள் தாளித்து விடணும். நீங்கள் இறைச்சியை தாளிக்காமல் நீங்கள் சும்மாவே கொதிக்க வச்சு வேக வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் தனியாக நீங்கள் தாளிச்சிக்கோங்க. அதுக்கு எண்ணெய் இட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் கொஞ்சம் சேர்த்து, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதோட கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நீங்கள் இந்த பருப்பு எடுத்து அதில் கொட்டிடலாம். ஸோ தால்ச்சா நீங்கள் தனியாக தாளித்து விட்டும் போடலாம். இல்லை இந்த மாதிரி வெந்த இறைச்சியோடு சேர்த்து இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணியும் நீங்கள் செய்யலாம். ஸோ ரெண்டுமே வேறு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் கல்யாண தால்ச்சாவுக்கு வெந்த இறைச்சியில் தான் தால்ச்சாவை பருப்பு, காய்கறி எல்லாம் கொட்டி வேக வைப்பாங்க. ஸோ அது ஒரு தனி டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி தால்ச்சாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பும் புளிப்பும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு சாம்பாரை விட ரொம்ப குறைச்சலாக தான் புளி எடுக்கும். இப்போ கடைசி ஒரு டிப்ஸ். தால்ச்சாக்கு பருப்பு வேக வைக்கும்போது நீங்கள் இறைச்சியை தாளித்து விட்டுட்டு இறைச்சியை வேக வைக்கிறதுக்கு மூடுறதுக்கு முன்னாடி அந்த பருப்பை நல்லா களைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு சில்வர் சட்டியில் போட்டு நீங்கள் இறைச்சியோடு சேர்த்து இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டிங்கன்னா அதுக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி வச்சுட்டிங்கனாக்கா அட் அ டைமில், அதாவது ரெண்டுமே இப்போ 3 விசிலோ 4 விசிலோ எவ்வளோ நீங்கள் இறைச்சிக்கு விட்டுறீங்களோ அதே டைமில் உங்களுக்கு பருப்பும் வெந்துடும். ஸோ ஒரே டைம்லேயே ரெண்டுமே ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் தனித்தனியாக பருப்பை வேக போட தேவையில்லை.
இதுதான் அந்த டிப்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.